தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. வெறும் கிளர்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிராஜுவேட் நீங்கள் எனி டிகிரி, அதாவது பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. சரி, அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ நடக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 28,100 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மே 2024 தான் இதுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபார்ம் கூட தான் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அனுப்பணும். இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினர் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க இந்த காலத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் யாரும் இதில் மென்ஷன் பண்ணுங்க நீடும் கிடையாது. மேலே நேம் எழுதுனதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DD/MM/YYYY அந்த ஃபார்மேட்டில் தான் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. போஸ்டல் அட்ரஸ் நீங்கள் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கம்பல்சரி இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 8th அப்படின்னா 8ங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த ஊரில் எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முன் அனுபவம் இருந்துச்சு, 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன்னா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போ வேலை செஞ்சீங்க, ஏன் அங்கேருந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹானர் பண்ணது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. உறுதிமொழி படித்து பாருங்கள், என்றைக்குமே உறுதிமொழியை படிச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர், இந்த இடத்துல என்னைக்கு அனுப்புகிறீங்களோ, அதாவது தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு, இந்த இடத்துல சிக்னேச்சர் உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க. கீழே உங்களுடைய பெயர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, டிரைவருக்கான வேலைவாய்ப்பு, 2வது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, 3வது மருந்தாளர் ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, 4வது பல் சுகாதாரம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிரைவருக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டிரைவிங் லைசன்ஸ் வேணும் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 19,700 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க.
இரண்டாவது வேலைவாய்ப்பு கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு பட்டதாரி, அதாவது நீங்கள் டிகிரி 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாத சம்பளம் 16,800 உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது மருந்தாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கீங்க, அதாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல் அந்த குரூப்பில் நீங்கள் படிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாத சம்பளம் 28,100 கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. நாலாவது பல் சுகாதாரம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. டிப்ளமோ ஹைஜீனிஸ்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது டிப்ளமோ டென்டல் ஹைஜீனிஸ்ட் படிச்சிருக்கணும். சம்பளம் 28,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எனக்கு டவுட் இருக்குது, நான் கூப்பிட்டு யாருக்கு கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0423-296-1255. இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 6382888280. இந்த நம்பருக்கு நீங்கள் மொபைல் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மெயிலும் கூட பண்ணி கேட்கலாம். அதுக்கான இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க shqwellington@echs.government.in. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம். சரி, ஓகே, எல்லாமே ஓகே. நான் எந்த முகவரிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சிருக்கோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். OIC ஆஃபீஸர் இன்சார்ஜ், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், ECHSL வில்லிங்டன். சரிங்களா? இங்கே நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட் 8 மே 2024 நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கணும். 8ஆம் தேதிக்கு மேலே போகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, 8ஆம் தேதி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எப்போ நேர்காணல், அதாவது இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துட்டாங்க. 15 மே அன்றைக்கி தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவங்க அட்ரஸில். போகிறப்ப நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. அது இல்லாமல் 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.